மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. அதுவே அவர்களுக்கு என உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வரையுள்ள வார்த்தைகள். இன்றைய திருப்பாடல். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. திருப்பாடல் 33ஆம் அதிகாரம் 4-5 மற்றும் 18-20 மற்றும் 22 ஆகிய இறை வார்த்தைகள். ஜெபம். கருணையின் உருவும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டோருமான இறைவா, படைப்புகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றி ஆராதிக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்த எம் இறைவா, தூய ஆவியை எங்களுக்குள் அனுப்பி எங்களுக்கு துணிவையும் ஞானத்தையும் தந்தருளும். அழகையின் அனைத்து சூழ்ச்சிகளில் இருந்தும் எங்களை தப்புவியும். மகதல்ல மரியா உம்மை கண்டுகொண்டது போல நாங்கள் இன்று சந்திக்கும் நபர்களில் உம்மை கண்டுகொள்ள அருள் புரியும். உலக காரியங்களில் நாங்கள் பற்றுக்கொள்ளாமல் இறை வார்த்தைக்கே முக்கியத்துவம் அளிக்க அருள் புரியும். அப்பா, உம்மை மட்டுமே நம்பி இந்த நாளை துவங்கி இருக்கின்ற எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுமரி சூசையே, என் இருதயத்தையும் ஆத்மத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். ஆமேன். விண்ணலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.